ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் சாமுண்டீஸ்வரி பிளான் போட்டு நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் எப்படியாவது மேரேஜை முடிக்கலான்னு பார்த்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மாறு வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து செம மாசா நம்ம கார்த்தியை கடைசியில் நம்ம ரேவதியோட கழுத்தில் மாலையை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சந்திரகலாவோட திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த மாலையில் யாருக்கும் தெரியாமல் தாலி எல்லாத்தையுமே கோத்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்படியே சந்திரகலா கிட்ட அதை காட்டுறாங்க. சந்திரா, இதில் எதுவுமே தெரியல, சந்தேகம் எதுவுமே வராது தானே, தாலி இதில் போட்டிருக்கிறது ஏதாவது தெரியுதா அப்படி கேட்கும்போது சந்திராவும் இல்லைக்கா, யாருனாலுமே இதை கண்டே பிடிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் இந்த வாட்டி வராது, இன்னைக்கே மருதுக்கும் ரேவதிக்கும் மேரேஜ் முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படி சாமுண்டேஸ்வரி சந்திரகலா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சரி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தயாராகும்போது ராஜராஜனும், ஈஸ்வரி நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, உன்னோட முடிவில் உறுதியாகவே இருக்க, சரி என்னவோ செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பும்போது சரி இன்னும் ரேவதியை காணலையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரேவதி ஏற்கனவே நம்ம கார்த்திகிட்ட இன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு அங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம ரேவதி அந்த மாலை தோஷம் நீங்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. கார்த்தியும் கண்டிப்பாக அத்தை ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, ரேவதிக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு செயலை பண்ணுறதுக்காக தான் இவங்க இப்படிலாம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. கார்த்தி அந்த கோவில்னு சொன்ன உடனே அதுக்கான எல்லா வேலைகளும் செய்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சந்திரகலா எல்லாருமே திட்டம் போட்டபடி அந்த பிரியாவும் சரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் எப்படி இருந்தாலுமே சார் வந்து வெளியில் எங்கேயாவது போயிடக்கூடாது, அதுவும் அந்த டைமுக்கு கண்டிப்பாக ஆஃபீஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் ஒரு தடங்களை உண்டு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி ஏற்கனவே ஒரு சந்தேகத்தில் இருந்துட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தங்க நம்ம அத்தைக்கு தெரிஞ்சவங்க இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே நம்ம வந்து அந்த லிஃப்ட்டு வந்து சரியில்லாமல் போனதுக்கு காரணம் இந்த ஆஃபீஸில் உள்ளவங்க தான், இந்த வாட்டி அந்த மாதிரி ஏதாவது பிளான் சொதப்பிடவே கூடாது, யார் தான் அது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கார்த்தி ஏற்கனவே உறுதியாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் பிரியாவும் அதுக்கேற்றவாறு ஒரு செயலை செய்கிறாங்க, எப்படியாவது கார்த்தி அந்த டைமுக்குள்ளே அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பிளான் பண்ணி ஒரு செயலை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காங்க, எதுக்கு அம்மா இந்த மாதிரிலாம் ஒரு செயல் செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரோகிணியும் சரி அம்மா எது செய்தாலும் நல்லதாக தான் இருக்கும், அவங்களோட மன திருப்திக்காகவாது இந்த மாலை தோஷத்தை நீக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு எல்லாரும் தயாராகிறாங்க. நம்ம மயில் வாகனமும் அவங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அத்தை எல்லாமே சரியாட்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி நம்ம சொன்ன ஜோசியர் தான் வரமாட்டேன், இங்கே யாரோ ஒருத்தங்களா அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் இங்கே யாருமே இருந்த மாதிரியிலே இந்த கோவிலில் யார் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு தேடும்போது நம்ம கார்த்தி சார்ந்த ஆட்களே அதில் ஒரு மாறு விஷயத்தில் வராங்கன்னே சொல்லலாம். நம்ம ராஜராஜனுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, சரி மாலை மாத்திரம் சொன்னல, அது யார் மாலை போடுறா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் வேற யாரும் இந்த மாப்பிள்ளை மருது தான் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்ம ரேவதியோட கழுத்தில் மாலை போட போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜராஜனும் என்ன பேசுகிற ஈஸ்வரி, ரத்த சம்மந்தப்பட்ட இல்லாத யாருனாலுமே போடலாம் தானே சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது மருது தான் இந்த மாலையை போடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படி சொல்லும்போது என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, மருதுக்கும் இவனுக்கு தானே மேரேஜ் நடக்க போகுது, அதனால் மருது தான் இந்த வேலையெல்லாம் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ராஜராஜன் என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் சந்திரா, நீ இல்லாத வரைக்கும் இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்து எப்போ மறுபடியும் வந்தியோ பிரச்சனையே ஆரம்பிச்சுட்டு அவ தான் புரியாமல் பேசிட்டு இருக்கா, நீயும் அவ கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரியில் ஒரு கட்டத்தில் நம்ம மயில் வாகனமோ என்னாச்சு சகலை இங்கே வந்த மாதிரி இல்லை, எப்படி அது இந்த சகலை கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியோ சரிம்மா எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவங்க மாலை மாத்திரையில் எந்த பிரச்சனை வந்துட போது, சரி அவங்களே போட்டுட்டுன்னு சொல்லிட்டு தயாராக இருந்துட்டுருக்காங்க. நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த கார்த்தி போய் இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம தான் ஏற்கனவே சூரியகலா கிட்ட ஒரு பிளானை போட்டு அனுப்பியிருக்கோம்ல, அது மாதிரி ஆஃபீஸில் இந்த பிரியா பார்த்துப்பா, அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக மருதுக்கும் ரேவதிக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும்
சரி நீ சொன்னா சரிதான். சீக்கிரத்தில் இந்த மேரேஜை நடத்தி முடிச்சுட்டு அந்த கார்த்திகை முன்னாடியே போய் நான் சவாலாக பேசணும். இங்கே பாரு நீ என்கிட்ட எனக்கு எதிராகவே சவால் விட்டல, இப்போ பார்த்தியா என்னோட பொண்ணுக்கும் மருதுக்குமே நினச்ச மாதிரியே நான் மேரேஜை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சந்திரகலாவும் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதக்கா, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அங்கே ஒரு ஜோசியரும் வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னது இது, இந்த ஜோசியரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியர் சொன்னாங்கல்ல, அவங்க அரேஞ்ச் பண்ண ஆள் தானே நீங்கள் அப்படி கேட்கும்போது, ஆமாம் ஏற்கனவே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க, நான் பாட்டுக்கு கரெக்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட, அக்கா இந்த சாமியார் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவரால் எந்த குழப்பமே வந்துடாதே, கரெக்டாட்டு மாலை தோஷம் நீங்கிடும் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, எதுக்கும் ஒரு கண்ணு நம்ம ஜாக்கிரதையாகவே இருப்போம், கடைசி நேரத்தில் இந்த கார்த்திக் எப்போவுமே வந்து ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பினா இந்த வாட்டி அதை மாதிரி நடக்காதவாறு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் இந்த வாட்டி ரொம்பவே கவனமாக இருக்காங்க. சூரியகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சீக்கிரத்தில் என்னோட அண்ணனுக்கு மேரேஜ் முடிஞ்சே ஆகணும், இது வரைக்கும் நிறைய சொதப்பிட்டு என்கேஜ்மெண்ட்டில் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தியே மோதிரம் மாற்றிட்டா, இந்த வாட்டி அப்படி தப்பு எதுவுமே நடக்கக்கூடாது, அவனுக்கு இந்த பிளானும் தெரியக்கூடாது, தாலி கரெக்டாட்டு நம்ம ரேவதியோட கழுத்தில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது மருந்துக்கிட்டே நம்ம சூரியகலா சொல்லி வைக்கிறாங்க. நம்ம போட்ட பிளானில் நல்லபடியாக நடக்கணும்னா ரேவதிக்கும் உனக்கும் மேரேஜ் முடியணும், அப்போ தான் சரியாக நான் கார்த்தியை பழி வாங்க முடியும், ஒழுங்காட்டு இந்த வாட்டியாவது சொதப்பாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு மருதுகிட்ட சொல்லும்போது மருதுவும் போன வாட்டியே நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி வந்து இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த வாட்டி எதுவும் சொதப்பாது நீ கவலைப்படாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே நம்ம கார்த்தினால் அரேஞ்ச் பண்ண அந்த சாமியார்னால ஒரு சரியான கலகம் வருதுன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த சாமியார் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து, என்ன சாமி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏற்கனவே எங்கள் ஜோசியர் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தானே இந்த செயலெல்லாம் செய்யும், இப்போ என்ன நீங்கள் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது அப்படி சொல்லும்போது கடைசி நேரத்தில் நம்ம மாலைக்குள்ளே தாலி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தியும் எப்படியுமே இந்த மாலையை மாற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். மாலை வந்து மாறி போகுது, அந்த தாலி உள்ளது அங்கே இருக்க மாட்டேங்குது, சாதாரண மாலை தான் இருக்குது. அது எதுவுமே தெரியாமல் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி கரெக்டாட்டு நம்ம மருது மாப்பிள்ளை மாலையை மாற்றிட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ரேவதி கழுத்தில் தாலி கட்டியாச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியும் கார்த்திகிட்ட ரேவதிக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம மாதம் சொல்லும்போது கார்த்தியும் என்னத்தை மறுபடியும் நீங்கள் என்கிட்ட தோற்று தான் போயிட்டீங்க, அது ஒரு சாதாரண மாலை தான், அதில் எதுவுமே தாலி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் அடுத்து அதை போய் பார்க்கும்போது ரேவதி கிட்டே போய் மாலையை வாங்குறாங்க. மாலையில் எதுவுமே தாலி இருந்த மாதிரி இல்லை. ரேவதியும் என்னாச்சுமா, எதுக்காக இப்படி வந்து மாலையை நோண்டி பார்க்குறீங்க அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இந்த வாட்டியும் இந்த கார்த்தி பையன் தான் ஜெயிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலில் இருக்கும்போது நம்ம கார்த்தியும் நான் இருக்க வரைக்கும் ரேவதியோட கழுத்தில் யாருமே தாலி கட்ட விட மாட்டேன், நீங்கள் இப்படியே செய்துட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரேவதி கழுத்தில் நானே தாலி கட்ட போகிறேன், அதை நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடியே சவால் விடுறாங்க நம்ம கார்த்தி. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம்.